காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் லோகேஷ். இவர் கடந்த வாரம் இவரது இருசக்கர வாகனத்தை ஸ்ரீபெரும்புதூர் அங்காளம்மன் கோயில் அருகே நிறுத்திவிட்டு கடைக்கு சென்றுள்ளார். பின்னர் லோகேஷ் திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து ஸ்ரீபெரும்புதூர் போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் திருட்டில் ஈடுபட்ட பிரவீன் சோ என்பவனை போலீசார் கைது செய்து விசாரித்ததில் அவரது கைகளில் ஊசி செலுத்திய பல தழும்புகள் இருந்தன. இதுகுறித்து பிரவீனிடம் விசாரித்த போது போதை ஊசி செலுத்துவதை ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை ஹைதராபாத்தில் இருந்து வாங்கி வந்து தமீம், ராஜ் ஆகிய இருவரிடம் விற்று பணம் சம்பாதித்து வந்ததாக தெரிவித்துள்ளார். போதை மாத்திரைகளை பல்வேறு இடங்களில் சப்ளை செய்ய அவ்வப்போது இருசக்கர வாகனங்களை திருடி அதனை பயன்படுத்தி வந்ததாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து தமீம், இன்ஸ்டர், ராஜ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் போதை மாத்திரைகள் கடத்தலில் சிலரை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.